சம்மர் சீசன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லார் கையிலயும் மேங்கோ தான் இருக்கும். ஏன்னா மேங்கோ சீசனும் வரப்போகுது. இந்த மாங்காய், மாம்பழம் இது ரெண்டுமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த மாம்பழத்தையும் மாங்காயையும் அந்தந்த சீசன்ல கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்கள்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். மாங்காயிலையும் மாம்பழத்திலையும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, நமக்கு தெரியும். இதுல மட்டும்தான் ஊட்டச்சத்து இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா மாவிலையிலையும் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. மாங்காயும் மாம்பழமும் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனா இந்த மாவிலை எல்லா சீசன்லயும் கிடைக்கும். இந்த மாவிலையில அப்படி என்ன பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தா, மத்தவங்களுக்கு இதுல என்ன பயன் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய நலன்கள் இருக்கு. மாவிலை ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது 11ல இருந்து 12 மாங்காய் இலைகள், அதுக்கப்புறம் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர். இந்த மாங்காய் இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில மாவிலையை போட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பாயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓவர் நைட் அதை விட்டுட்டு மார்னிங் அதை எந்திரிச்சு குடிங்க வெறும் வயிற்றுல. ஒரு 2 மாதங்கள் இதை கண்டினியூவா செஞ்சுங்க அப்படின்னா உங்களோட டயபெட்டிஸ்ல பெரிய சேஞ்சஸை நீங்க பார்க்கலாம். அண்ட் மாங்காய் இலையே வெறும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம மற்றவங்களும் இதை சாப்பிடலாம். இதுல வேற என்னென்ன நலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வேற எந்தெந்த ப்ராப்ளமை சரி பண்ணுது அப்படின்னு பார்த்தா, இது ஆஸ்துமாவை சரி பண்ணுது, பிரான்சிட்டிஸை சரி பண்ணுது, இன்சோம்னியா, ஃபீவர், டயரியா இது எல்லாத்தையுமே கூட சரி பண்ணுது. மாவிலையில மினரல்ஸ், என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ்னு நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கு.